அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மகாபாரதத்தில் கர்ணனை பற்றி பார்க்குறோம். மகாபாரத கதையிலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர்னால் அது கர்ணன் தாங்க. கர்ணனை மாதிரி மனதளவில் துயரடைஞ்சவங்க யாரும் கிடையாதுங்க. அவன் ஒரு உண்மையான மகாபாரதத்தோட ஹீரோ அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் அது கர்ணன் தாங்க. அவனோட வரலாறு மறைக்கப்பட்ட வரலாறாகவே போயிடுச்சு. ஒரு சிறந்த வீரன், சிறந்த கொடையாளன், தயாளன்னு சொல்லலாம். கர்ணனை பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். கர்ணன் கிருஷ்ணரை பார்த்து கேட்குறான், கிருஷ்ணா, என் தாயார் நான் பிறந்த உடனே என்னை ஆற்றுல விட்டுட்டாங்க. நான் சத்திரியன் அல்லன்னு கூறி துரோணாச்சாரியார் எனக்கு கல்வி கற்று தரலை. பரசுராமர் எனக்கு வில்வித்தை கற்றுக் கொடுத்தாரு. ஆனால் சத்திரியன் என கூறி நான் படித்த எல்லாவற்றையும் மறக்க எனக்கு சாபமும் கொடுத்துட்டாரு. ஒரு பசு தற்செயலாக என் அம்பு மூலமாக தாக்கப்பட்டது. அதோட உரிமையாளர் எனக்கு என்னோட தவறுக்காக என்னை சபிச்சார். திரௌபதியோட சுயம்பரத்தில் நான் தேரோட்டியோட மகன்றதுக்காக நான் அவமானப்படுத்தப்பட்டேன். தாய் குந்தி கூட இறுதியாக தன் மற்ற மகன்களை காப்பாற்றணுமேன்னு தான் என்னை தேடி வந்தாங்க. இப்படி சுற்றி இருப்பவங்க எல்லாராலையும் வஞ்சிக்கப்பட்ட போது என் மேலே பாசமாக இருந்தது துரியோதனன் மட்டும்தானே. துரியோதனன் மூலமாக தானே அன்பு எல்லாம் எனக்கு கிடைச்சது. அதனால் அவன் பக்கம் நிற்கிறது எப்படி தவறாகும்னு கேட்குறார். அதுக்கு கிருஷ்ணன் சொல்கிறார், கர்ணா, நான் ஒரு சிறையில் பிறந்தேன். ஆமாம், இவர் ஜெயிலில் தானே பிறந்தார். என் பிறப்புக்கு முன்பே மரணம் எனக்காக காத்திருந்தது. நான் பிறந்த இரவு அன்றே என் பெற்றோர்கிட்ட நான் பிரிக்கப்பட்டேன். நீ சிறு வயசில் இருந்து ரதங்கள், குதிரைகள், வில், அம்புகள், வாள் ஆகியவற்றோட இறைச்சலுடன் நீ வளர்ந்துருக்கிற. ஆனால் நானும் மாட்டு கொட்டகையில் சாணம், வைக்கோல் இதுகளுக்கு இடையில் வளர்ந்தேன். நடக்க ஆரம்பிக்கும் முன்னே என்னை கொல்ல பல முயற்சி நடந்தது. நல்ல கல்வி இல்லை, இராணுவ பயிற்சி இல்லை. ஆனால் அனைவருக்கும் நான் தான் நடக்கும் பிரச்சனைகள்லாம் காரணம்னு சொன்னாங்க. நீங்கள் ஆசிரியர்களால் மதிக்கப்படுற போது தான் நான் எந்த கல்வியும் பெறலை. நான் 16 வயதில் தான் ரிஷி சாண்டீபனோட குருகுலத்திலேயே சேர்ந்தேன். நீங்கள் விரும்பிய ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிட்டீங்க. ஆனால் நான் விரும்பிய பெண்ணை திருமணம் செய்யாமல் என்னை நேசித்த பெண்களை மேலும் கொடியவர்களிடமிருந்து காப்பாற்றுறதுக்கு திருமணம் செஞ்சுக்கிட்டேன். ஜராசந்தனிடமிருந்து என் மக்களை காப்பாற்றுவதற்காக யமுனா நதிக்கரையிலிருந்து கடல்லிருந்து தூரத்திலிருந்து என்னோட முழு சமூகத்தையும் நகர்த்த வேண்டி இருந்துச்சு. வாழும் இடத்த விட்டு வேறு இடத்துக்கு நான் ஓடிப்போன ஒரு கோலை. துரியோதனன் போரில் வெற்றி பெற்றால் உனக்கு நிறைய பொருள், நாடு, சேனை, கௌரவம் எல்லாம் கிடைக்கும். ஆனால் பாண்டவர்களோடு சேர்ந்து யுத்தம் செஞ்சால் எனக்கு என்ன கிடைக்கும்? கிருஷ்ணன் தான் இந்த போருக்கு காரணம்னு ஒரு குற்றச்சாட்டு மட்டும்தான் மிஞ்சும். கர்ணா, உன்னை நினைவில் வச்சுக்க. ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில் சவால்கள் உள்ளன. வாழ்க்கை எப்போதுமே ஈஸியானதும் இல்லை, இலகுவாகவும் இல்லை. மனசாட்சிப்படி தர்மத்தின் பால் நிற்கிறது தான் சரியானது. எத்தனை முறை நாம் ஏமாற்றப்பட்டோம், எத்தனை முறை நாம் அவமானப்படுத்தப்பட்டோம், எத்தனை முறை வீழ்ச்சி அடைகிறோம், அதெல்லாம் முக்கியமானதே கிடையாது. அந்த நேரத்தில் நாம் எப்படி மீண்டு எழுந்து வந்தோன்றது தான் முக்கியமானது. நம்ம வாழ்க்கையில் நடக்கிற தவறுகள் நம்ம தவறான பாதையில் போவதாக உரிமையை கொடுக்கலை. எப்போதும் நினைவில் கொள், வாழ்க்கைன்றது ஒரு பாதை. சில நேரங்களில் கரடு முரடாக இருக்கலாம்,
அதை கடக்கிறது நம்ம காலணிகளால் அல்ல, நாம் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடிகள், அதாவது முடிவுகளோட மூலமே அப்படின்னு கர்ணனுக்கு விளக்குனாரு கிருஷ்ணர். சரிதானுங்க. இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.